வெல்கம் டு தாலிக்கும் ஓசை. இன்னைக்கு நம்ம உடம்புக்கும் எலும்புக்கும் நல்ல சத்து தரக்கூடிய ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் பாயாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வளர்ற குழந்தைங்களும் எலும்பு பலகீனமான பெரியவங்களும் பெண்களும் ரெகுலராக சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் ஒரு ஆட்டோட காலை வாங்கியிருக்கேன். அதை அவங்களே நல்லா சுட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி க்ளீனாக தருவாங்க. இருந்தாலும் நம்ம இதை ஒரு 4-5 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதை வாட்டினதுனால அந்த மேலே ஒரு சின்ன படலை மாதிரி இருக்கும். அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன முடிங்க இருந்தால் அதை பார்த்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி க்ளீன் பண்ணேன்றதை காமிக்கிறேன். அவங்க வாட்டினதுனால அது மேலே ஒரு சின்ன கருப்பு படலை மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கத்தியோட பின் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம இது மாதிரி லைட்டாக அதை தேய்க்கும் போது நமக்கு அந்த கருப்பு படலை ஈஸியாக வெளியே வந்துடும். இதை நல்லா அலசிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம கடையில் கேட்கும் போதே நல்லா முடி இல்லாமல் நமக்கு நல்லா வாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக தருவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கருப்பு கருப்பாக நமக்கு படலங்கள் வெளியேறுது பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி முடிகள் இருக்கும், அதனால தான் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதே போலவே எல்லா ஆட்டுக்காலையும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போது குக்கரில் நம்ம சுத்தம் பண்ண ஆட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. இதில் நறுக்குன 2 வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நறுக்குன 2 தக்காளியும் போட்டுக்கோங்க. இதோட இடித்த 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நான் அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம குக்கரில் நல்லா ரொம்ப நேரம் வேக விட போகிறோம். அதனால் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஒரு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் 10 விசில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுங்க. இது ரொம்ப நேரம் வேக இதில் எலும்புகளில் இருக்கிற சத்துக்கள்லாம் நமக்கு சூப்பில் நல்லா இறங்கி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியே நான் ஊற வைக்க போகிறேன். அப்புறம் 1/2 மூடி தேங்காவை பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லா குழம்புக்கு நல்ல திக்னஸும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இதை நம்ம நைட்லேயே நல்லா வேக வச்சுட்டு அடுத்த நாள் கூட குழம்பு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஹை ஃப்ளேமில் நமக்கு வந்துருச்சு. நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு மீதியை நம்ம குழம்பு வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பு வேணுன்ற அளவுக்கு எடுத்துட்டு அதில் மிளகுத்தூள் தூவி பரிமாறிடலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் தூவிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பு தயாராகிருச்சு. இந்த சத்தான ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது குழம்பு வைக்கிறதுக்காக மிச்சம் இருக்க சூப்போட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் போட வேண்டிய மசாலா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மஞ்சள் தூள் ஏற்கனவே சேர்த்ததுனால நம்ம இப்போ சேர்க்க தேவையில்லை. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க விடலாம். இதில் நம்ம புளித்தண்ணி ஊற வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க குழம்பு நல்லா திக்காக ஆயிரும் நமக்கு. இதில் நம்ம நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிட்டோன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும்.
ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 பட்டையும் போட்டுக்கோங்க. அதில் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுனதுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இப்போ நமக்கு குழம்பு தயாராகிருச்சு. ஆட்டுக்கால் குழம்புன்னு சொல்கிறேன். இந்த ஆட்டுக்கால் பாயா இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா டிஃபனுக்குமே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இது தொட்டுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே போலவே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.